தமிழ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் திரைப்படமான காளிதாஸ் 2 படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. காளிதாஸ் 2. இந்த காளிதாஸ் 1ன்ற படமானது ஓடிடியில் பயங்கரமாக சக்கப்போட்டு போட்ட படம். அதுவும் இந்த கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த கிளைமேக்ஸ் அந்த படத்தினுடைய பலமாக கூட சொல்லலாம். இந்த படம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா. காளிதாஸ் 1 விட பெட்டராக இருக்கா இல்லையா, நம்ம டீட்டெயில் ரிவியூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஏற்காரு ஸ்ரீ செந்தில் அவர்கள். இந்த படத்தினுடைய படம் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் லிட்டரலி ஒரு 7 to 8 படங்கள் வருது, இன்க்ளூடிங் இங்கிலீஷ், அப்புறம் மலையாள படங்கள்லாம் வருது. அந்த எல்லா படங்களோட விமர்சனமும் நம்ம சேனலில் சேரும். சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். காளிதாஸ் 2 இந்த படத்தினுடைய ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையானது ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது நியூ இயர் நைட்டுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மிஸ் ஆகிடுறா. அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் தான் காளிதாஸ் என்கிற நம்ம பரத் அவர்கள். இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ரிவீல் ஆகுது, நாலு ரீதியாக சொல்லப்பட்ட கதைகள் என்ன, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்களா என்ன கதையாமல். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா கண்டிப்பாக இந்த படம் இந்த இன்வெஸ்டிகேட் பார்ட் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் போன வேகமே தெரியல. அந்த இன்வெஸ்டிகேட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்மளை மூழ்க வச்சிடறாங்க. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஆஃபில் நான்லீனியாக சொல்லப்பட்ட சில விஷயங்கள், அதுக்கான முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், அதுமாதிரி கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டுன்ற தனி ட்விஸ்ட்டுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது இன்னுமே சூப்பராக இருந்தது கூட சொல்லி ஆகணும். அதுமாதிரி லிட்டரலி காளிதாஸ் மாதிரியான ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் இந்த படத்தில் இருக்கும். பட் கதைகளமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் காளிதாஸ் ஒன்று பார்த்துட்டு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அவசியம் இல்லை. காளிதாஸோட அந்த கேரக்டர் மட்டும் தான் இதில் ஃபார்வர்டாக தவிர்த்து இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸ்க்ரீன் பிளேயோடையும் சரி 2 hours 15 minutes எனக்கு போன வேகம் தெரியல, நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. தேவையில்லாத பாடல்களோ இல்லை தேவையில்லாத சில சீன்ஸோ இந்த படத்தில் எதுவும் வைக்காமல் அழகாக மிருகத்தை கொண்டு போயிருந்தாங்க. அன்வான்டட் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் சொல்கிற மாதிரியான சில விஷயங்கள் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் கூட்டாக இருந்தது. அண்ட் சாம் சிஎஸ்ஆரோட பின்னணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். எஸ்பெஷலி இந்த வில்லனுக்கு வரும்போதெல்லாம் சில மியூசிக் போடுவார், அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தா சொல்லி ஆகணும். அண்ட் பிக்சரைசேஷனாக பார்க்கும்போது இந்த படம் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தது. எஸ்பெஷலி டிஓபி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி படத்தில் நடிக்கப்பட்ட பரத்தாக இருக்கட்டும், ரொம்ப அழகான நடிப்பு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஒரு லுக்கு விடுவார் வில்லனை பார்த்து, அந்த லுக்கிலே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவார். அது நல்ல ஒரு நடிப்புன்னு சொல்லி ஆகணும். ரொம்ப அழகான நடிப்பு. அதாவது இந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா நடிக்கிறதுக்கு ஒரு இது வேணும். லைக் அதாவது இந்த கதாபாத்திரத்தை யாருமே எடுத்து பண்ண மாட்டாங்க டக்குன்னு. அவர் எடுத்து பண்ணதுக்கு ஒரு பெரிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அஜய் கார்த்தி அப்படின்ற ஒரு அறிமுக நடிகர், அவரும் சரி இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை நல்லாவே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா லிட்டரலி ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சிருக்காங்க. விஜய் கூட அப்போது பழைய ஆக்ட்ரிஸ் அவங்க, ராமநாயகன் படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பும் சரி ரொம்பவே நல்லா எழுதப்பட்டிருக்கு, நல்லா கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பவானி அவர்களுடைய நடிப்பு. பவானி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஐஆர் அஃபிஷியல் போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. அவங்க இந்த ரஃப் அண்ட் டஃபாக நடந்துக்கிற விதம், அந்த கேரக்டரைசேஷன் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் நதியாக இருக்கட்டும், மற்ற எல்லா கேரக்டரும் சரி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் ஒரு பொண்ணு நடிச்சிருப்பா, அந்த பொண்ணும் சரி சூப்பராக நடிச்சிருந்தா. அண்ட் இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் குட்டான படம். இந்த கதைக்களமானது முக்கியமாக ஒரு பேரண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜும் இந்த படத்தில் இருக்குது. பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கணும், நல்லபடியாக கண்காணிக்கணும். முக்கியமாக ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க, அந்த ஜென்சியோட ஒரு பேட் மைண்டட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இந்த படத்தில் அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்லாவே எழுதப்பட்டதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு தப்பு, அந்த தப்புனால பல தப்பு அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். அது நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. எஸ்பெஷலி எனக்கு இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டானது ரொம்பவே பிடிச்சிருந்தா சொல்லி ஆகணும். இந்த படத்தில் பெட்டர்மெண்ட்டாக வர வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொண்டு போன வேகத்துக்கு அளவுக்கு இந்த செகண்ட் ஆஃபோடைய வேகம் கொஞ்சம் ஒரு சில இடங்கள் இருக்குது. எனக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்கள் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, முடிச்சுகளை அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு முடிச்சு அழுத்து அடுத்த முடிச்சு உடனே அழுத்துறதுனால இதுக்கான டீட்டெயிலிங் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள அடுத்த விஷயங்களை உடனே கலெக்டறனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. அதாவது ஒரு சில விஷயங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு கேரக்டரை பற்றி. அந்த கேரக்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதனால் இது ஏன் ஜஸ்டிஃபை மறுபடியும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரை நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. மேபி அதுக்கு இது வாண்டடாகவும் வச்சுருக்காங்க. ரெண்டு விதமாக பார்க்கலாம். இது வாண்டடாகவும் இப்படி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் ஏன் இப்படி வைக்கணும், நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ண போகுதுன்னு. ஆனால் அதுக்கு தாண்டி வேறு ஒன்று வச்சுருப்பாங்க படத்தில். அது நீங்கள் படம் பார்க்கும்போது கூட தான் தெரியும். அந்த கேஸ்டிங்கில் மட்டும் வேறு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கலாமோ, ஒரு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அது மட்டும் தான் எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல்
லாஜிக்கலா சில ஓட்டைகள் இருக்குது படத்தில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலான்ற மாரி தோணுது. மத்தபடி இந்த படத்த பார்க்கலாமா வேணாமா? இல்ல கண்டிப்பா பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்ச் போல் இந்த படமானது. ஸோ காளிதாஸ் இப்போ தியேட்டர்ஸ்ல இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5க்கு 3.2. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்க. ஸ்டே வித் மீ FTFS வித் மோகி.